நம்ம கத்தோலிக்க திருச்சபை 2000 வருடமாக ஆண்டவரை ஏற்படுத்தி அந்த காலத்திலிருந்து இன்று வரைக்கும் தேவமாதாவை என்றும் கன்னிகை என்று தான் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்குது. அதுதான் ஒரு முக்கியமான ஒரு விசுவாச கோட்பாடாகவும் பார்க்கப்படுகிறது. எவர் வெர்ஜின், மாதா எப்பயுமே கன்னியாக இருந்தாங்க. இதை நம்ம எங்கே தெளிவாக பார்க்கலாம் அப்படின்னா, கத்தோலிக்க திருச்சபையின் மறைக்கல்வி 499வது பத்தியில் 499 பேராகிராஃபில் சிசிசிசியில் நம்ம பார்க்கலாம். ஸோ அதில் தெளிவாக போடப்பட்டிருக்கு, தேவமாதா ஆண்டவர் இயேசுவை பெற்றெடுப்பதற்கு முன்பும் பெற்றெடுக்கும் போதும் பெற்றெடுத்த பிறகும் மாதா கன்னிகையாக தான் இருந்தாங்க. சொல்லப்போனால் ஆண்டவரை பெற்றெடுக்குவதனால் மாதாவுடைய கன்னிமை இன்னும் பரிசுத்தப்படுத்தப்பட்டது, இன்னும் அது ஒருநிலைப்படுத்தப்பட்டது, இன்டெகிரேட் பண்ணப்பட்டது, சாங்டிஃபை பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனால் பிரிவினை சகோதரர்கள் நம்மளை பார்த்து கேட்பாங்க, அப்படி எங்கே பைபிளில் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி. அதுக்கு உண்மையான பதில் அப்படின்னாக்கா, நேரடியாக மாதா என்றும் கன்னியாக இருந்தார்கள். அந்த ஆண்டவர் இயேசுவை பெற்றெடுத்ததுக்கப்புறம் அவங்க எந்த குழந்தையும் பெற்று எடுக்கவில்லை அப்படின்னு சொல்லி நேரடியான டைரக்டான வசனம் கிடையாது. ஆனால் அதை காட்டக்கூடிய, அதை சுட்டி காட்டக்கூடிய நிறைய மறைமுகமான வசனங்கள் உண்டு. அது பழைய ஏற்பாட்டிலையும் உண்டு, புதிய ஏற்பாட்டிலையும் உண்டு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்றும் மாதவனுடைய என்றும் கன்னிகை, பெர்பச்சுவல் வெர்ஜினிட்டியினுடைய அதுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வசனங்களை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறதில்ல. பட் ஆனால் பிரிவினை சகோதரர்கள் எழுப்பக்கூடிய 4 கேள்விகள் இருக்குது. அவங்களுக்கு ஒரு சில வசனங்கள் மாதா அதுக்கப்புறம் அவங்களோட கன்னிமையை இழந்துட்டு நிறைய குழந்தைகளை பெற்றுக்கொண்டார்கள் புனித சூசை தந்தையோட அப்படின்னு சொல்லி எந்த வசனமும் டைரெக்டாக போட கிடையாது பைபிளில். அப்போது மாதாவுக்கு அதுக்கப்புறம் என்ன நடந்தது என்று யாருக்கும் தெரியாது. மறைமுகமாக அவங்க கன்னியாக இருந்தது அப்படின்றதுக்கான ஆதாரங்கள் ஒரு சில வசனங்களில் இருக்குது. ஆனால் பிரிவினை சகோதரர்கள் ஒரு 4 கேள்விகள் கேட்பாங்க. அதாவது 4 வசனங்கள், ஒரு குரூப் சொல்லலாம், 4 வசனங்களை காமிச்சு இப்படி போடப்பட்டிருக்கே, இது மாதாவுடைய என்றும் கன்னிமைக்கு எதிரானது தானே, மாதா அதுக்கப்புறம் நிறைய குழந்தைகளை பெற்றுக்கொண்டார்ன்றது தானே இது சுட்டி காட்டுகிறது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு 4 மறைமுகமான ஒரு இன்டைரக்ட் வசனங்களை கொண்டு இன்டைரக்டாக இது மாதா கன்னி கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 4 வசனங்கள் தான் நம்ம இப்போ பார்க்குறோம். ஸோ முதல் வசனங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்க, மரியா தம் மகனை பெற்றெடுக்கும் வரை யோசேப்பு அவரோடு உறவு கொள்ளவில்லை அப்படின்னு மத்தேயு 1வது அதிகாரம் 25வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அதே போல் 2வது வசனம் அவங்க என்ன காட்டுவாங்கன்னாங்க, அவர்கள், அதாவது மாதாவும் புனித சூசை தந்தையும் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது அப்படின்னு சொல்லி மத்தேயு 1:18 நம்ம வாசிப்போம். ஸோ இதை காமிச்சு சொல்லுவாங்க. அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க கூடி வாழ்ந்திருப்பாங்கள்ல அப்படின்னு சொல்லி. ஆனால் கூடி வாழ்ந்தாங்கன்னு எழுதப்பட கிடையாது. கூடி வாழ்ந்திருக்கலாம்னு சொல்லி அவங்க நம்மளை கேள்வி கேட்பாங்க. 3வது வசனம் என்னன்னாக்க, அவர் தம் தலைமகனை பெற்றெடுத்தார். மாதா தலைமகனை, தம் ஃபர்ஸ்ட் பார்னை அவங்க பெற்றெடுத்தாங்க அப்படின்னு சொல்லி லூக்கா 2:7 குறிப்பிட்டிருக்கிறத நம்ம பார்ப்போம். அப்போது தலைமகனா அப்போ மீதி பசங்க இருந்ததுனால தானே தலைமகன் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்பாங்க. 4வது இயேசுவின் சகோதரர்களும் சகோதரிகளும் நம்ம விவிலியத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறாங்களே, அதுவும் 13 தடவை புதிய ஏற்பாட்டில் மட்டும். நம்ம அந்த வசனங்கள் எங்கே இருக்குன்றதை நம்ம திரையில பார்க்கலாம். இந்த எல்லா வசனங்களிலும் நற்செய்தியிலிருந்து துவங்கி புனித பவுலினுடைய கடிதங்கள் வரைக்கும் திருத்தூதர்கள் பணியில் முதல் கொண்டு எல்லா இடத்துலையுமே இயேசுடைய சகோதர சகோதரிகள் போடப்பட்டிருக்கு. அப்போ மாதாவுக்கு மற்ற குழந்தைகள் இருக்கிறதுனால தானே அப்படி போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விகள் கேட்பாங்க. இது எல்லாமே அவர்கள் விவிலிய வசனங்களை தவறாக பாரம்பரியத்தோடு எப்படி அதை புரிந்து கொள்ளணும் என்று 2024வது வருடம் அவங்க இதை படித்து தவறாக புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் பிரிவினை சபையை ஏற்படுத்த அவர்களுடைய முன்னோடிகளாக இருந்த மார்ட்டின் லூதர், ஜான் கால்வின் இவர்கள் முதல் கொண்டு மாதாவுடைய கன்னிமை மேலே யாரும் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு தான் சொல்லி அவங்க சொன்னாங்க. ஸோ 500 வருஷம் முன்னாடி அவங்களுக்கு அது தெளிவாக அவங்க திருச்சபையின் பாரம்பரியம் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுனால மாதாவுடைய கன்னிமையை பற்றி நம்ம எந்த கேள்வியும் எழுப்பக்கூடாது, அவங்க என்றும் கன்னின்னு சொல்லி பிரிவினை சபை ஏற்படுத்தின மார்ட்டின் லூதர், ஜான் கால்வின் முதல் கொண்டு அதை அவங்க ஏற்றுக்கொள்கிறார்கள். ஸோ அப்போ இன்னும் முன்னாடி போய் நம்ம திருச்சபையின் பாரம்பரியத்தில் பார்த்தோம்னா, நற்செய்தி எழுதின நற்செய்தியாளர்கள், புனித பவுலோடு இருந்தவர்கள், அவர்களுடைய சீடர்கள் நேரடியாக என்ன சொன்னாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம அலசி ஆராய்ஞ்சு திருச்சபையின் வரலாற்றை படித்து பார்த்தோன்னா, மாதா என்றும் கன்னி அப்படின்றது, அந்த சகோதர சகோதரிகள் யார் அப்படின்றது, இவங்க எழுப்பின மீதி இந்த 3 வசங்களை எப்படி புரிந்து கொள்ளணும் அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த 4 வசனங்கள்
இது எல்லாத்துக்கும் பதில் பார்க்க போகிறதில்ல, ஏன்னா அது வந்து ரொம்ப டீட்டெயிலாக ஒவ்வொரு வசனங்களையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ முதல்ல இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இது பார்ட் 1. ஆண்டவர் விரும்பினான்னா மீதி 2, 3, 4 பார்ட்டுகளில் பகுதிகளில் அந்த மீதி 3 வசனங்களுக்கான விளக்கங்களை நம்ம பார்க்கலாம். அதை நம்ம இப்படி புரிஞ்சிக்கக்கூடாது, மாதாவோட கன்னிமையே அது வந்து கேள்வி கேட்கக்கூடிய வசனம் கிடையாது, அதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஸோ இந்த வீடியோவில் முதல் பகுதியில் முதல் வசனத்துக்கான அந்த பதில் மட்டும் நம்ம பார்ப்போம். மரியா தம் மகனை பெற்றெடுக்கும் வரை யோசேப்பு அவரோடு உறவு கொள்ளவில்லை. மத்தேயு 1:25 வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். இந்த வசனத்தை நமக்கு சுட்டி காட்டி சொல்லுங்க. அப்போது ஆண்டவரை பெற்றெடுத்ததுக்கப்புறம் அவங்க உறவு கொண்டார்கள் என்று தானே பொருளாகும். அதுதானே நமக்கு நற்செய்தி சொல்லுது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். ஆனால் உண்மையிலேயே நம்ம அந்த வசனத்தை முழுமையாக நம்ம வாசித்தோம் அப்படின்னா அதுக்கு மொதல் வசனத்துலேருந்து பார்த்தோன்னா, யோசேப்பு தூங்கி எழுந்ததும் விழித்தெழுந்ததும் ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். மரியா தம் மகனை பெற்றெடுக்கும் வரை யோசேப்பு அவரோடு உறவு கொள்ளவில்லை. யோசேப்பு அம்மகனுக்கு இயேசு என்று பெயரிட்டார். இதுதான் அந்த மத்தேயுனுடைய அந்த 1வது அதிகாரம் 24-25 வசனம் முழுதாக. இது ஆங்கிலத்தில் பார்த்தோம் அப்படின்னா, பட் ஹேட் நோ மேரிட்டல் ரிலேஷன்ஸ் வித் ஹர் அன்டில் ஷீ ஹேட் போர்ன் அ சன். அதாவது பெற்றெடுக்கும் வரை. இப்போது கேள்வி என்ன அப்படின்னாக்கா, இந்த பெற்றெடுக்கும் வரை அப்படின்னு போட்டதுனால பெற்றெடுத்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்றத இங்கே சொல்லப்படலை. ஆனால் பிரிவினை சகோதரர்கள் அவங்க இதை தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி யூகிக்கிறார்கள். ஆனால் இந்த வார்த்தை வரை, அன்டில் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை நம்ம எப்பயுமே ஒரு விஷயத்தை பற்றி சொல்லும்போது அந்த அன்டில்ன்ற வார்த்தைக்கு அப்புறம் அந்த காலகட்டத்துக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத குறிப்பிடப்படணும்னு அவசியம் கிடையாது. உதாரணத்துக்கு அதை ரிவர்ஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அது நேரெதிராக மாறணும் அப்படின்னும் அவசியம் கிடையாது. உதாரணத்துக்கு நான் வெளியே போயிட்டு வர வரைக்கும் நல்ல பிள்ளையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா அப்பா சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு வச்சுக்கோமே. அந்த வரைக்கும்ன்ற வார்த்தை அவங்கள நல்ல பிள்ளையாக இருக்கணுன்றதுக்காக சொல்லியிருக்கு. அப்போ அவங்க போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த பிள்ளைங்க கெட்ட பிள்ளைங்களாக இருக்கலாமா? இல்லை, நான் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் என் கண்ணு முன்னாடி என்னுடைய பார்வையில் இருப்பேன். அப்போவும் நீ நல்ல பிள்ளையாக தான் இருக்கணும், ஆனால் நீ என் பார்வையில் இருப்ப. ஸோ அப்போ அந்த கூற்று எதை குறிக்கிறது? நான் போயிட்டு வர வரைக்கும் நீ நல்ல பிள்ளையாக இரு அப்படின்னா, போயிட்டு வர வரைக்கும் நல்ல பிள்ளையாக இருக்கணும், அதுக்கப்புறம் நீ கெட்ட பிள்ளையாக இருக்கலாம் அப்படின்றது இல்லை. போயிட்டு வந்ததுக்கப்புறமே நீ நல்ல பிள்ளையாக தான் இருக்கணும். ஸோ போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத இங்கே சுட்டி காட்டக்கூடிய கூற்று இது கிடையாது. ஸோ நான் போயிட்டு வர வரைக்கும் நீ என்ன பண்ணணுன்றதை சுட்டி காட்டுறது தான் இந்த ஸ்டேட்மெண்ட். ஸோ அதே போல் தான் இங்கேயும் மரியா தம் மகனை பெற்றெடுக்கும் வரை யோசேப்போடு அவர் உறவு கொள்ளவில்லை. அப்படின்னா மாதா வந்து ஆண்டவர் இயேசுவை பெற்றெடுக்கிற வரைக்கும் அவங்க கன்னியாக தான் இருந்தாங்க. அதை குறிப்பிடுவதற்காக தான் இந்த வசனத்தில் மத்தேயு நற்செய்தியாளர் தூய ஆவியானவரினால் தூண்டப்பட்டு இங்கே அதை தான் நிரூபிக்க விரும்புகிறார். அப்போது ஏன்னா எஸ்ஐ இறைவாக்கினர் 7:14 குறிப்பிடக்கூடிய ஒரு கன்னி கருத்தாங்கி ஒரு ஆண்மகனை பெற்றெடுப்பாங்க. இது நிறைவேறினால் மட்டுமே, இந்த இறைவாக்கு நிறைவேறினா தான் ஆண்டவர் இயேசு மெசியாவாக இருக்க முடியும். அதற்கு முன்னாடி புனித சூசை தந்தையும் தேவமாதாவும் உறவு கொண்டார்கள் என்றால் அதில் வரக்கூடிய குழந்தையாக இது இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சந்தேகம் வரலாம். அப்போது மாதா ஆண்டவர் இயேசுவை பெற்றெடுக்கும் வரை எந்த உறவும் கொள்ளவில்லை அப்படின்றது ஆண்டவர் இயேசு மாதாவினுடைய கன்னிமை குன்றாமல் கன்னிமையில் பிறந்தவர் என்பதை நிரூபிப்பதற்காக அவர் பெற்றெடுக்கும் வரை யோசேப்பு அவரோட உறவு கொள்ளவில்லை அப்படின்றது சொல்ல. நம்ம இப்படி படிக்கணும், வரைக்கும் தான் அப்படின்னு இல்லை, பெற்றெடுக்கும் வரை அவர் உறவு கொள்ளவில்லை, பெற்றெடுக்கும் வரை தான் அப்படின்னு போட கிடையாது. ஸோ இது வந்து மாதா ஆண்டவர் இயேசுவை பெற்றெடுக்கும் வரை என்ன நடந்துச்சு அப்படின்றத குறிப்பிடுவதற்கான இறைவார்த்தை தான். அதனால தான் மத்தேயு நற்செய்தியாளர் மாதா கன்னியாக தான் இருந்து பெற்றார்கள் அப்படின்றத நிரூபிப்பதற்காக இது சொன்னாங்க. இதுதான் நம்ம அவங்களுக்கு சொல்ல வேண்டிய பதில். பட் ஆனால் இது பிரிவினை சகோதரர்களுக்கு போதாது. அப்போது அவங்களுக்கு நம்ம வந்து இன்னும் ஆழமாக போய் சரி அப்போது விவிலியத்தில் இந்த வரை, அன்டில் அப்படின்ற அந்த வார்த்தைகளை எப்படி பயன்படுத்தியிருக்கிறார்கள்? நமக்கு தெரியும், புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. அப்போது கிரேக்க மொழியில் இந்த பெற்றெடுக்கும் வரை அப்படின்ற அன்டில்ன்ற வார்த்தையை கிரேக்கத்தில் மற்ற இடங்கள்லாம் எப்படி பயன்படுத்தியிருக்காங்க? பயன்படுத்தின இடத்துலலாம் பயன்படுத்தின அந்த காலகட்டம் முடிந்ததுக்கப்புறம் அது அப்படியே ஆப்போசிட்டாக நேர்மாறாக மாறியதான் நிலைமை.
அப்போ பெற்றெடுத்ததுக்கப்புறம் அவங்க வந்து உறவு கொண்டார்களா, நான் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நீ கெட்ட பையனா இருன்ற அர்த்தம் ஆகுமா அப்படின்னு சொல்லி மற்ற வசனங்களே நம்ம பார்க்கலாம். ஸோ அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்த்தோன்னா 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 23வது வசனத்தில் பார்த்தோன்னா, சவுலின் மகள் மீகாலுக்கு சாகும் வரை குழந்தை பேரு கிடைக்கவில்லை. சாகும் வரை அப்படின்னு போட்டிருக்கு. அப்போது செத்ததுக்கப்புறம் அவருக்கு குழந்தை பேர் கிடைச்சிச்சா? இல்லை, சாகும் வரை குழந்தை பேர் கிடைக்கவில்லை, அவ்வளவுதான். இது வந்து பழைய ஏற்பாடில் இந்த மாதிரி நிறைய வசனங்கள் நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம உதாரணத்துக்கு ஒரு 4 வசனங்கள் இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்த வசனம் பார்த்தோன்னாக்கா புதிய ஏற்பாட்டுக்கு வரும். 1 தீமோத்தி 4வது அதிகாரம் 13வது வசனத்தில் பார்த்தோன்னா, நான் வரும் வரை விசுவாசிகளுக்கு மறைநூலை படித்து காட்டுவதிலும் அறிவுரை வழங்குவதிலும் கற்பிப்பதிலும் கவனம் செலுத்து. அப்படின்னா புனித பவுல் வந்து வந்ததுக்கப்புறம் தீமோத்தேயு வந்து அதில் கவனம் செலுத்தாமல் இருக்கலாமா? அப்படி கிடையாது. நான் வந்ததுக்கப்புறம் நான் அவனை கூட இருப்பேன், அதுக்கப்புறமும் நீ அதை கண்டினியூ பண்ணணும். நீ வந்து அவங்களுக்கு மறைநூலை படித்து காட்டணும், அவங்களுக்கு அறிவுரை வழங்குவதில் கண்டினியூ தான் பண்ணணும். நான் வர வரைக்கும் நீ பண்ணு அப்படின்னு சொல்லி அதை வலியுறுத்துவதற்காக தான் அங்கே எழுதப்பட்டிருக்கு. அதே போல் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 25வது வசனத்தில், எல்லா பகைவரையும் அடிபணிய வைக்கும் வரை அவர் ஆட்சி செய்தாக வேண்டும். இது வந்து ஆண்டவர் இயேசுவை பற்றி கூறப்படுகிறது. அப்போ ஆண்டவர் இயேசு எல்லா பகைவரையும் அடிபணியை வைத்ததுக்கப்புறம் ஆட்சி செலுத்த மாட்டாரா? அதுக்கப்புறமும் அவருடைய சீடர்கள் மேலே நம்ம மேலே ஆட்சி செலுத்தி கொண்டு தான் இருக்கிறார். நம்ம அதை தான் வாசிக்கிறோம். வானதூதர் வந்து தேவமாதாட்ட சொல்கிறாங்க, அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது, ஹிஸ் கிங்டம் இஸ் இட்டர்னல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பழைய ஏற்பாட்டிலையும் அந்த வாக்குறுதியை பார்க்குறோம். அப்போ இங்கே என்ன கூறப்படுகிறது? பகைவரை ஆட்சி செலுத்தும் வரை அவர் அடிப்பணி வைக்கும் வரை அவர் ஆட்சி செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி இங்கே கூறப்பட்டிருக்கிறது. இது ஒரு வசனம். 4வது வசனம் பார்த்தோன்னா மத்தேயு 28வது அதிகாரம் 20வது வசனத்தில் பார்த்தோன்னா ஆண்டவர் சொல்கிறார் கடைசியாக, இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று கூறினார். அப்போ உலகம் முடிஞ்சதுக்கப்புறம் நடுத்தீர்வு வந்ததுக்கப்புறம் நன்மை செய்திருந்தால் நம்ம விண்ணகத்துக்கு போய் அவரோட தான் இருக்க போகிறோம். அப்போ உலகம் முடியும் வரை தான் அவர் நம்மளோட இருக்குமா? உலகம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அவரோட இருக்க மாட்டோமா? இல்லை, இருப்போம். ஆனால் அவர் என்ன சொல்கிறார்? ஒரு உறுதிப்பாட்டை கொடுப்பதற்காக அந்த வரை அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். உலகம் முடிகிற வரைக்கும் நான் உங்களோட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். உலகம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் அதுக்கப்புறம் நான் இருக்க மாட்டேன்னு சொல்ல வரல. உலகம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என் கூட தான் இருப்பீங்க, பட் நம்பிக்கையாக இருங்க, உங்களோட நான் இருப்பேன். அப்போது எப்பயுமே இந்த வரை அன்டில்ன்ற வார்த்தையை பயன்படுத்தும் போது அது வந்து எல்லா டைம்லேயும் அது ரிவர்சல் கிடையாது. அப்படின்னா இந்த வரைன்ற வார்த்தையை பயன்படுத்தின அந்த காலம் முடிஞ்சதுக்கப்புறம் அது ஆப்போசிட்டாக மாறிடணும்னு கிடையாது. மாறலாம், சில சமயம் அப்படியே தொடரலாம், அதே நிலை தொடரலாம். ஆண்டவர் உலகம் முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட இருப்பார், முடிஞ்சதுக்கப்புறமும் நம்மளோட இருப்பார். முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளை விட்டு போயிடணும்னு அவசியம் இல்லை. இதே போல் தான் நம்ம இந்த 4 வசனங்கள் சொல்கிறோம். ஆனால் பிரிவினை சகோதரர்கள் நல்ல உண்மையிலே தெளிவானவர்கள் என்ன இன்னொரு எழுப்புதல் ஒரு ஆட்சேபணத்தை எழுப்புவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்க, நீங்கள் மத்தேயு 28:20 ஆண்டவர் வந்து என்னாலும் உங்களோடு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிற வசனத்தை பார்த்திங்கன்னா, ஆண்டவர் வந்து ஹேயோஸ் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. ஸோ ஹேயோஸ் அப்படின்னாக்க அன்டில், இது வந்து ஒரு சொல். ஆனால் மத்தேயு 1:25 அங்கே நற்செய்தியாளர் மாதா அவங்க வந்து தன் மகனை பெற்றெடுக்கும் வரை அவர் யோசேப்போடு உறவு கொள்ளவில்லை. அங்கே யூஸ் பண்ணியிருக்கிற அந்த வரையில் என்ன வார்த்தைனா, அது வந்து ஒரு சொற்கிடையாது, ஒரு வேர்டு கிடையாது, இட் இஸ் அ ஃப்ரேஸ், ஒரு சொற்றொடர். அங்கே என்ன பயன்படுத்திருக்குன்னா ஹேயோஸோடு சேர்ந்து ஹேயோஸ் ஹூ அப்படின்ற அந்த கிரேக்க வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் காட்டின அந்த 5 வசனங்களில் ஹேயோஸ் மட்டும் தான் பயன்படுத்தியிருக்கிறாங்க, அன்டில். ஆனால் இங்கே வந்து அன்டில் தேட், ஹேயோஸ் ஹூ, அதுவரையில் அப்படின்ட்டு பயன்படுத்தியிருக்கப்பட்டிருக்கு கிரேக்கத்தில். அதனால கண்டிப்பாக இது ரிவர்சல் தான். இது கண்டிப்பாக அந்த காலகட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு நேர் எதிரான விஷயம் தான் நடந்திருக்க வேண்டும், அதை தான் குறிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு சில பிரிவினை சகோதரர்கள் நல்லாக தெளிவாக படித்திருக்கிறவர்கள் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. எல்லா இடத்துலையும் ஹேயோஸ் ஹூ யூஸ் பண்ணியிருக்கிற இடத்துலையும் அப்படி தான் ரிவர்ஸ் ஆகணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு நமக்கு வந்து புதிய ஏற்பாட்டிலேயே ஒரு அழகான ஒரு சான்று நமக்கு இருக்குது, பழைய ஏற்பாட்டிலையும் நமக்கு ஒரு சான்று இருக்குது, இன்னும் நிறைய வசனங்கள் கூட இருக்குது. பட் புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்த்தோன்னா பவுல் பேரரசரை விசாரித்து தீர்ப்பு அளிக்கும் வரை தம்மை காவலில் வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஸோ இந்த வசனத்தை நம்ம பார்த்தோன்னா திருத்தூதர் பணி 25வது அதிகாரம் 21வது வசனத்தில் நம்ம பார்த்தோன்னா பவுலை வந்து பேரரசு விசாரித்து தீர்ப்பு அளிக்கும் வரை தம் காவலில் வைக்க வேண்டும் என்று
அவர் வந்து கேட்டுக்கொண்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனால் இது நமக்கு நல்லா தெரியும், தீர்வு அளித்ததுக்கப்புறம் அவர் விடுவிச்சுட்டாங்களா? அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, திருத்தூதர் பணிகளை தொடர்ந்து வாசிச்சோன்னா விடுவிக்கப்பட கிடையாது. பவுல் அதுக்கப்புறமும் அந்த 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 பேரரசனுடைய அந்த காவலில் தான் அவர் வைக்கப்பட்டிருந்தார். ஸோ தீர்ப்பு அளிக்கும் வரை அங்கே பயன்படுத்தியிருக்கிறது ஹேயோஸ் ஹூ. அதாவது மத்தேயு 1:25 மாதாவுக்கு எதிராக பயன்படுத்தின அந்த வசனத்தில் யூஸ் பண்ணியிருக்கிற அதே ஹேயோஸ் ஹூ வார்த்தையை தான் பயன்படுத்தியிருக்கிறாங்க. இங்கே அப்போஸ்தலர் பணி 25-21. ஸோ அது வரைக்கும் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆகலை. அவர் அதுக்கு முன்னாடி காவலில் தான் இருந்தார், அதுக்கப்புறமும் காவலில் தான் இருக்கிறார். அது வரைக்கும் காவல் வைக்க சொல்கிறது மட்டும்தான் அங்கே வந்து ஒரு நோக்கமாக இருக்குது. தீர்ப்பு அளித்ததுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்றத பற்றி இங்கே பேச கிடையாது. அந்த வரைன்ற வார்த்தை, அவர் தீர்ப்பு அளிக்கும், அரசர் விசாரித்து தீர்ப்பு அளிக்கும் வரை அவரை காவலில் வைங்க, அவ்வளோதான் சொல்ல விரும்புகிறார்கள் இந்த எழுத்தாளர். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்றத பற்றி இந்த வரைன்ற வார்த்தை பேச கிடையாது. இதுதான் நம்ம இந்த இடத்துல முக்கியமாக கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஸோ பழைய ஏற்பாட்டில் என்ன வசனம் அப்படின்னாக்கா, திருப்பாடல்கள், அதாவது சங்கீதம் 72 அதிகாரம் 7வது வசனத்தில் பார்த்தோன்னா, அவர் காலத்தில் நீதி தலை தோங்குவதாக, நிலா உள்ள வரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக அப்படின்னு போடப்பட்டிருக்கு. அப்போ நிலா போனதுக்கப்புறம், உலகம் முடிஞ்சதுக்கப்புறம், நிலா எல்லாம் போனதுக்கப்புறம் ஆண்டவருடைய சமாதானமும் அவருடைய நீதியும் தலை தோங்காதா? அப்படி கிடையாது. நிலா இருக்கிற வரைக்கும் அது இருக்கட்டும் அப்படின்றது, எப்பயுமே அது இருக்கட்டும் அப்படின்றது தான் அங்கே வந்து அந்த எழுத்தாளர் மீன் பண்ணுறாரு. அதை வந்து அங்கே பொருள் நம்ம எடுத்துக்க வேண்டும். அப்போது அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து அது நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்க முடியாது. அது ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ இந்த இடத்துல பயன்படுத்தியிருக்க நிலா உள்ள வரையில், அந்த வரையில்ன்ற வார்த்தை வந்து ஹேயோஸ் ஹூ. அதே கிரேக்க வார்த்தை தான் செப்டுஜென்ட்டில், பழைய ஏற்பாட்டில் இது எபிரேய மொழியில் எழுதப்பட்டு, இதனுடைய கிரேக்க மொழிபெயர்ப்பில் அதே ஹேயோஸ் ஹூ வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஸோ ஆண்டவர் இயேசு வாழ்ந்த காலகட்டத்திலேயே எழுதப்பட்ட திருத்தூதர்கள் பணியிலையும் ஹேயோஸ் ஹூ பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் அந்த வார்த்தை, அந்த வரை, பவுல் வந்து அந்த கட்டுப்பாட்டில் இருக்கிற வரைன்ற அந்த வார்த்தை அதுக்கப்புறமும் தொடர்கிறது. அப்போ மாதா புனித சூசை தந்தையோட அவருடைய மகனை பெற்றெடுக்கும் வரை உறவு கொள்ளவில்லை அப்படின்றது, அவர் அந்த பெற்றெடுக்கும் வரை உறவு கொள்ளவில்லை அப்படின்றதை குறிப்பதற்காக தான். பெற்றெடுத்த பிறகு அவர் உறவு கொண்டார் அப்படின்றது அர்த்தம் அங்கே கிடையாது அப்படின்றது நம்ம இந்த வசனங்கள் வழியாக நம்ம பார்க்குறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஹேயோஸ் ஹூவும் இந்த ஹேயோஸும் அன்டில் தேட், இந்த 2 வார்த்தைகளுமே கிரேக்கத்தில் இன்டர்சேஞ்சபிளாக யூஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா என்ன, இதை ஒன்றுக்கொன்று இதுக்கு பதிலாக அதையும் அதுக்கு பதிலாக இதையும் நிறைய இடங்களில் பயன்படுத்துகிறாங்க. இது போட்டால் இதுதான் அர்த்தம், அது போட்டால் அதுதான் அர்த்தம்னு கிடையாது. இது எல்லா இடத்துலையுமே செய்யும் வரை அப்படின்றது அந்த காலகட்டம் முடிவதற்கு முன்பாக இருக்கிறதை குறித்து காட்டுவதற்கு மட்டும்தான். அந்த காலகட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத அது குறித்து காட்டுவதற்காக பயன்படுத்துவதில்லை. குறித்து காட்டுவதற்காகவும் சில இடங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் எப்பயுமே அப்படி பயன்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த ஹேயோஸை வந்து நம்ம பார்த்தோன்னா, கிபி 300களில் வாழ்ந்த புனித ஜெரோம், கிரேக்க மொழியில், எபிரேய மொழியில், லத்தீன் மொழியில் மிக ஒரு கைத்தேர்ந்த ஒரு நிபுணர் அவர். அந்த புனிதர் சொல்கிறாரு, இந்த வசனம் அன்டில்ன்ற அந்த வார்த்தை, நான் பெற்றெடுக்கும் வரைன்ற வார்த்தை, பெற்றெடுத்ததுக்கப்புறம் அவங்க உறவு கொண்டார்கள் அப்படின்றதை குறிப்பிடுவதற்காக அல்ல அப்படின்னு சொல்லி கிபி 300களில் வாழ்ந்த புனித ஜெரோம் கூறுகிறார். அதே போல் கிபி 400களில் வாழ்ந்த புனித ஜான் கிறிசோஸ்டம் கூறுகிறார். அவர் வந்து இந்த ஜான் கிறிசோஸ்டம் அவருடைய தாய்மொழியே கிரேக்கம் தான். அவர் வந்து அவரோட எழுத்துக்களில் பார்த்தோம் அப்படின்னாக்க நிறைய இடங்களில் இந்த ஹேயோஸை வந்து இன்டர்சேஞ்சபிளாக யூஸ் பண்ணுறார். அப்படின்னா இதுக்கு பதிலாக அதையும் அதுக்கு பதிலாக இதையும் மாற்றி மாற்றி பயன்படுத்துகிறார். ஸோ 2 வார்த்தைக்கும் ஒரே பொருள் தான் எடுக்க வேண்டும். இது பிரிவினை சகோதரர்கள், குறிப்பாக பிரிவினை சகோதரர்களுடைய அப்பாலஜெட்டிக்ஸாக இருக்கக்கூடிய ஜேம்ஸ் வைட் கூறக்கூடிய ஹேயோஸுவுக்கு இதுதான் அர்த்தம், அது வந்ததுக்கப்புறம் அந்த காலகட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு நேர் எதிராக மாறும் அப்படின்றதெல்லாம் இவர்கள் இன்று 2026 சொல்லக்கூடிய யூகிக்கக்கூடிய விஷயங்கள். ஒரிஜினலாக கிரேக்கத்தில் தாய்மொழியை கொண்டவர்கள் நிறைய பேர் எழுதின எழுத்துக்கள், குறிப்பாக புனித ஜான் கிறிசோஸ்டமுடைய எழுத்துக்கள் நம்ம வாசிச்சோன்னா அவர் அப்படி ஒன்றும் அந்த மாதிரி பயன்படுத்துகிற மாதிரி தெரில. எப்பயுமே அவரை பொறுத்த வரைக்கும் ஹேயோஸும் ஒன்று தான். ஸோ இதுவும் இருக்கிறது. அதை தாண்டி பைபிளுக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய லிட்ரேச்சர் எழுத்துக்களில் நம்ம இந்த மாதிரி பார்க்க முடியுமா? ஏதாவது உதாரணம் கண்டிப்பாக பார்க்கலாம். அப்படி பார்த்தோன்னா தெரியும், இந்த ஹேயோஸ் ஹூ வந்து ரிவர்சல் இல்லாமல்,
அந்த ஹேயோஸ்கு பயன்படுத்தின இடத்துல அந்த காலகட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் அது தொடர்கிற அந்த ஒரு வகையில் நிறைய உதாரணங்கள் நம்ம பார்க்கலாம். உதாரணத்துக்கு 4 மக்கபேயர் 7வது வசனம். 4 மக்கபேயர் நம்மளோட விவிலியத்தில் இல்லை, 1 மக்கபேயர் 2 மக்கபேயர் தான் இருக்குது. விவிலியத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய உதாரணங்கள் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ 4 மக்கபேயர் 7வது வசனம், ஜோசப் அண்ட் அசனத் அப்படின்ற அந்த ஒரு லிட்ரேச்சர் எழுத்து, அப்புறம் ஜோசிஃபஸ் ஆன்டிக்விட்டிஸ் இந்த எழுத்துக்கள், அப்புறம் அப்போகாலிப்ஸ் ஆஃப் மோசஸ், இதெல்லாம் இயேசுவினுடைய காலகட்டத்தில் இந்த நற்செய்திகள் எழுதப்பட்ட காலகட்டங்களில் இருக்கக்கூடிய கிரேக்க பதிப்புகள், கிரேக்க பப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம். ஸோ லிட்ரேச்சர் அங்கேயுமே இந்த ஹேயோசு எப்பயுமே அது பயன்படுத்தினதுக்கப்புறம் அந்த காலகட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆணுச்சு, எதிர்மாறாக மாறியது நிலைமை அப்படின்றதை குறிப்பதற்காக அல்ல அப்படின்றத இந்த எழுத்துக்கள் நம்ம வாசிச்சோன்னாலும் நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஸோ நமக்கு இதிலேருந்து தெளிவாக தெரிகிறது, தேவமாதா தம் மகனை பெற்றெடுக்கும் வரை புனித சூசை தந்தையோடு உறவு கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி மத்தேயு 1:25 குறிப்பிடுகிற அந்த வசனத்துக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, அவங்க ஆண்டவர் இயேசுவை பெற்றெடுக்கும் வரை உறவு கொள்ளவில்லை, அதை நிரூபிப்பதற்காக, அதை உறுதிப்படுத்துவதற்காக ஆண்டவர் கன்னிமையில் தான் பிறந்தார், மாதாவுடைய கன்னிமையில் தான் பிறந்தார் அப்படின்றதை தெளிவுபடுத்துவதற்காக தான் நற்செய்தியாளர் அதை நமக்கு அங்கே கூறுகிறார் ஒழிய, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, ஆண்டவரை பெற்றெடுத்ததுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றதை சுட்டி காட்டுவதற்காக அந்த வார்த்தை அன்டில், வரையில் அப்படின்ற அந்த வார்த்தையை அங்கே பயன்படுத்தவில்லை. அதற்கு ஒரிஜினல் கிரேக்க மொழியில் பார்த்தா ஹேயோஸ் ஹூக்கும் நம்ம 2 உதாரணங்கள் பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் பார்த்தோம். அந்த வார்த்தைகள் பயன்படுத்தின காலம் முடிந்ததுக்கப்புறமும் அந்த வார்த்தை எதற்காக பயன்படுத்தப்பட்டதோ அது தொடர்கிறது அந்த நிலைமை. ஹேயோஸ் மட்டுன்ற வார்த்தைக்கும் நம்ம நிறைய உதாரணம் பார்த்தோம். இதே போல் விவிலியத்துக்கு வெளியே அந்த காலகட்டங்களில் எழுதப்பட்ட கிரேக்க லிட்ரேச்சர்லேயும் கிரேக்கர்களினுடைய அந்த எழுத்துக்களிலும் நம்ம பார்த்துருக்கோம். இந்த மாதிரி ஹேயோசூன்ற அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை எந்த காலகட்டத்தை பற்றி பேசுகிறதோ அதை பற்றி மட்டும்தான் பேசுகிறது. அது முடிந்ததுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத பற்றி பேசுவதற்காக அந்த வரையில் அன்டில்ன்ற வார்த்தை பயன்படுத்துவது கிடையாது. அதே போல் நம்ம பாரம்பரியத்திலையும் தெரியும், எல்லா திருச்சபையின் ஆதி தந்தையர்களும் தெளிவாக இருக்கிறார்கள். 2000 வருடாங்க மாதா என்றும் கன்னிகை, சதா காலமும் அவங்க முக்கால கன்னி அப்படின்றத நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள் அப்படின்றது நமக்கு பாரம்பரியத்திலிருந்து எழுத்துக்களிலிருந்து நமக்கு தெரியுது. ஸோ ஒரு கேள்விக்கான பதிலை நம்ம பார்த்துட்டோம், ஒரு வசனத்தை நம்ம தெளிவுபடுத்திட்டோம். 2வது வசனம், 3வது வசனம், 4வது வசனங்களுக்கான அந்த விளக்கங்கள் எல்லாத்துக்குமே தெளிவான விளக்கங்கள் இருக்குது. இப்போ எப்படி இந்த வசனத்தை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்களோ அதே போல் மற்ற வசனங்களுக்கும் நமக்கு ஆதாரங்கள் உண்டு, அவர்கள் தப்பாக புரிஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ மற்ற வசனங்களுக்கான விளக்கங்களை ஆண்டவர் விரும்புகிறான்னா அடுத்த பாகத்தில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வசனத்தை யாராவது நம்மக்கிட்ட கேட்டாங்க அப்படின்னா நம்ம திருப்பி பதில் சொல்லணும். நம்ம அம்மாவுடைய மரியாதையை நம்ம தான் பாதுகாக்க வேண்டும். அதனால் இந்த வீடியோ நம்ம எல்லாருக்கும் உதவியாக இருக்கும்னு நம்புகிறேன். மாதா என்றும் கன்னிகை. ஆமேன்.